ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஃபிஷ் ஃபிங்கர். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நான் திலேபியா ஃபிஷ் எடுத்திருக்கேன். இது முள்ளே இருக்காது. நீங்கள் என்னென்னா முள் இல்லாத ஃபிஷ்ஷாக கூட எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஃபிங்கர் சேஃபில் இதை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நடுவில் கீறிட்டு அப்புறமா நம்ம ஒரு ஃபிங்கர் அளவுக்கு உள்ள அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே கூட நம்ம இதை கட் பண்ணிக்கலாங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதை நம்ம நாலாக கூட போட்டுக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா ஃபிஷ்ஷையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைக்கவோ கூட்டவோ செஞ்சுக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, அப்புறமா ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், சும்மா லைட்டாக அந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த லெமன் ஜூஸோட தண்ணியே இதுக்கு போதும். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு மசாலா எல்லாம் இந்த ஃபிஷ்ஷு கூட கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சாச்சு. இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இது ஊறட்டும். அதுக்குள்ளே நாம் இதுக்கு ஒரு மேலே கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊறிட்டுருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் மைதா மாவு, அப்புறமா 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் 1 கப்பு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரெண்டையும் இந்த பிரெட் க்ரம்ஸ் கூடயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சும்மா லைட்டாக அதை கலந்து விடுங்க. எக்கையும் நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷும் ஊறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை லெஃப்ட் கையில் எடுத்துகிட்டு மைதா மாவில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணிவிட்டு அந்த லைட்டாக மேலே உள்ள மாவில் லைட்டாக உதறிட்டு அந்த எக்கில் போட்டுக்கலாம். எக்கில் போட்டு ஒரு கோட்டிங் பண்ணிக்கோங்க. எக்லேயும் டிப் பண்ணிவிட்டு இப்போது ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் 2 கையிலையும் பண்ணிங்க அப்படின்னா 2 கையுமே இதாகிடும். ஏன்னா எக்லேயும் போடும்போது போட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு மாவில் போட்டு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்கில் போடுங்க. எக்கில் போட்டு அதையும் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போடும்போது ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பிரெட் க்ரம்ஸை தட்டிட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே டிப் பண்ணி வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்க்குறதுக்கு தான் பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியுங்க, பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கோட் பண்ணிவிட்டு பொரிச்சோம் அப்படின்னா ஈஸியாகவே இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மாவு ப்ளஸ் எக்கு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சுக்கலாம்.
கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து நல்லா மூழ்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் நாம் எல்லா ஃபிஷ்ஷையும் ஒன்றொன்னா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம பிரெட் க்ரம்ப் சேர்த்துருக்கனால சீக்கிரமே கருகிவிடும், பட் உள்ளே வேகாது. ஸோ மீடியம்லேயே வச்சு தான் இதை பொரிக்கணும். ஸோ இதே மாதிரி நான் எல்லா ஃபிஷ்ஷையும் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா வந்து இது 2 பக்கமும் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ அது வரைக்கும் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. ஃபிஷ் ஃபிங்கர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் அடுத்த பேட்சையும் போட்டுக்கிறேன். என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏன் இந்த மாதிரி நுரையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்கு சேர்த்துருக்கோம்ல, ஸோ அதனால் இப்படி தான் இருக்கும். எக்கு சேர்த்தோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி மேலே நுரையாக தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்றும் இது பண்ண வைக்க வேண்டாம். இதே மாதிரி நான் எல்லா ஃபிஷ்ஷையும் போட்டு எடுத்துக்கிறேன். செகண்ட் பேட்சும் நம்மளோட ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பொரிச்சுக்கிறேங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ் ஃபிங்கர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாஸ் கூட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே இது ஃபேவரட்டாக இருக்குங்க. ஸோ நீங்களும் இந்த ஃபிஷ் ஃபிங்கர் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.